நம்ம சென்னை சைதாப்பேட்டையில் 450 வருடம் பழமையான ஒரு சிவாலயம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சைதாப்பேட்டையில் அமைஞ்சிருக்க காரணீஸ்வரர் கோவில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோயிலுடைய கட்டமைப்பு 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. முதல்ல இந்த கோயிலை விஜயநகர பேரரசு கீழே இருந்த கிராமங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துடைய பேர் சைதாப்பேட்டை கிடையாது, திருக்காரணீஸ்வரம். இந்த தலத்தோட மூலவரான சிவபெருமான் காரணீஸ்வரராகவும் தாயார் சொர்ணாம்பிகையாகவும் காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் புதனுக்குரிய சிறப்பு தலமாகவும் இருக்கு. சரி, இப்போ இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காமதேனு அப்படிங்கிற பசுவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாள் வசிஷ்ட முனிவர் பூஜையில் இருந்தப்போ இந்த காமதேனு அவரை தொந்தரவு பண்ணிடுது. இதனால கோபமடைந்த வசிஷ்ட முனிவர் காமதேனுவை காட்டு விலங்கா மாத்திடுறாரு. இந்த காமதேனு அப்படிங்கிறது தேவர்களுடைய ஒரு தெய்வீக பசுங்க. புதுசாக ஏதாவது ஆரம்பிக்க போறாங்கன்னா இந்த பசுவை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. பசுவை மீட்கிறதுக்காக தேவேந்திரன் இந்த பகுதியில் மழையை பொழிய செய்து இதை ஒரு சோலைவனமா மாத்திடுறாரு. இங்க ஒரு சிவலிங்கத்தையும் வைத்து வணங்கவே காமதேனு சாப விமோசனம் பெறுது. காமதேனுவை மீட்டெடுப்பதற்கு சிவபெருமானே காரணம் அப்படின்றனால காரணீஸ்வரம் அப்படின்ற பெயர் இந்த ஊருக்கு வந்துருச்சு. ரொம்பவே அழகான ஒரு கோயிலுங்க. சைதாப்பேட்டை பக்கமாக போனீங்கன்னா நிச்சயமாக பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும்.